உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் 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 செய்வார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக ஒரு நாள் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இவ்வாறாக கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு ஒரு காரியம் நடக்காதா? என் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்காதா? என் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையில் ஒரு காரியம், நல்ல காரியம் நடக்காதா? என் பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனி என்கிற ஒரு நல்ல காரியம் நடக்காதா என்று சொல்லி கேள்விக்குறியோடு இருக்கிறீங்களா? அல்லது எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த வேத வசனத்தின் மூலமாக சொல்லப்படுகிறது, ஒரு காரியம் செய்வார். ஏதோ ஒன்று நடந்தால் போதுமே நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும் என்று சொல்லி நம்ம எல்லாம் நம்புகிறோம். நிறைய பேர்ட்ட நம்ம பேசும்போது சொல்லுவாங்க, இந்த ஒன்றில் மட்டும், இந்த ஒரு காரியம் மட்டும் நடந்துட்டா போதும், நான் நிம்மதியாக இருப்பேன். என் பிள்ளைகளுக்கு இந்த ஒரு திருமண காரியம் மட்டும் நடந்துட்டா நான் நிம்மதியாக இருந்துருவேன். அல்லது ஒரு என் மகளுக்கு ஒரு கற்பத்தின் கனி, அல்லது என் மகனுக்கு ஒரு கற்பத்தின் கனி, ஒரு பேரப்பிள்ளை கிடச்சிட்டா நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு பலர் இருக்கிறீங்க. இந்த கடன் பாரம் மட்டும், இந்த காரியம் மட்டும் மாறிட்டுனா நான் நிம்மதியாக இருப்பேனே, கடன் பாரத்தில் கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லி கலங்குகிற பிள்ளைகள் உண்டு. இன்னும் கூட இந்த ஒரு வேலை வாய்ப்பு மாத்திரம் கிடச்சிட்டா என் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படுமேன்னு சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கலாம். இப்படி ஒரு காரியம் நடந்தால் போதும், ஒரு காரியம் நடந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட இருக்கிற தேவஜனமே, இந்த நாளில் கூட கர்த்தர் இந்த வேதவசனத்தின் மூலமாக உங்களுக்கு இந்த காரியத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். ஒரு காரியம் செய்வார். ஆக்சுவலாக இந்த வசனம் யோனத்தான் தன்னுடைய ஆயுததாரியை ஆகிய ஒரு வாலிபனை நோக்கி சொன்ன ஒரு காரியம். எதிராக இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்துக்கு நம்ம போவோம், கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். இன்றைக்கு ஒரு காரியத்தை செய்கிறவர் கர்த்தர். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வாரே ஆனால் அது பயங்கரமாக இருக்கும். இந்த யோனத்தான் எதிராக இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்துக்குள்ள நம்ம 2 பேரும் தைரியமாக போவோம், கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். ஏன்னா இந்த வசனத்தில் அடுத்தால சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி சொல்லப்பட்டிருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. நிறைய பேரை கொண்டு போய் இதான் ஒரு வெற்றியை தருவார்னு இல்லை, கொஞ்சம் பேரை கொண்டு போயாகிலும் கர்த்தர் அற்புதத்தை என்ன செய்வார் என்ற நம்பிக்கை யோனத்தானுக்குள்ள இருந்ததுனால தான் இஸ்ரவேலில் சேனைகள் எவ்வளவோ இருந்துச்சு. ஆனால் எல்லாரையும் விட்டுட்டு இந்த 2 பேர் மாத்திரம் எதிராக இருக்கிற தானியத்துக்கு போவோம் என்று சொல்லி புறப்படுகும் போது சொன்ன காரியம்தான் இது. கர்த்தர் ஒரு காரியம் செய்வார். சொன்னபடியே கர்த்தர் இந்த 2 பேர் மாத்திரம் தான் போனாங்க. இந்த 2 பேரை கொண்டு பெலிஸ்தரின் தானியத்தை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஒரு காரியம் செய்கிறவர், அந்த ஒன்று செஞ்சாலும் உருப்படியாக இருக்கும். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் ஒரே காரியத்தை செய்தால் கூட அது பயங்கரமாக இருக்கும். நமக்காக ஒரு காரியம் செய்வார் என்று சொன்ன வார்த்தை இன்றைக்கு உங்களை பார்த்து வருகிறது. உங்களுக்காகவும் என் ஆண்டவர் ஒரு காரியம் செய்வார். அந்த ஒரு காரியம் செய்வாரே ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளலாம், எதிர்பார்க்கிற அத்தனை நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். என் ஆண்டவர் கொஞ்சம் பேர், அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அவர் ரட்சிப்பதற்கு, அவர் காரியத்தை செய்வதற்கு தடை இல்லை.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில் கர்த்தர் இதை செய்ய போகிறார். ஒரு காரியம் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அன்றைக்கு அவங்களுக்கு செய்வார் என்று சொல்லிட்டு போனாங்க, அதே போல செய்தார். இன்றைக்கு அந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. உங்களுக்கும் ஒரு காரியத்தை செய்வார். இன்னைக்கு ஒரு காரியத்தை கேட்க போறீங்க, அந்த காரியத்தை கர்த்தர் செய்வார். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, நம்முடைய வேத வசனத்தில் சொல்லுவோம், நான் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். ஒரு காரியம் செய்கிறவர் இன்னைக்கு உங்களுக்கு செய்வார். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலேயும் கூட கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் என்ற வார்த்தையின்படி ஒரு காரியத்தை நீர் எங்களுக்கு இன்னைக்கு செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைத்து கர்த்தர் என்னை கொண்டு எனக்காக ஒரு காரியம் செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு இருக்கிறாங்களோ, கர்த்தர் பேரில் நம்பிக்கையோடு கூட இருக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை, எதிர்பார்க்கிற அந்த ஒரு காரியத்தை தேவனாகிய கர்த்தர் நீர் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு காரியம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் நீர் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த காரியத்தை பிள்ளைகள் எதிர்பார்த்து இருக்கிறாங்களோ, எந்த காரியம் நடந்தால் என் வாழ்க்கையில நன்மை உண்டாகும், என் வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும், என் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லி எந்த காரியத்தை குறித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, எந்த காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு கூட நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறாங்களோ, அந்த காரியத்தை, அந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு பிள்ளைகளுக்கு நீர் செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். செய்வதற்கு உமக்கு தடை இல்லை ஆண்டவரே. நீங்க பிள்ளைகளுக்காக செய்யுங்க. பிள்ளைகள் எதிர்பார்க்கிற அந்த காரியத்தை செய்யுங்க. திருமண காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, கற்பத்தின் காரியத்தை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. வேலை வாய்ப்பு காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா. பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தில் உயர்வு என்ற காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. கடன் பாரத்திலிருந்து விடுதலை என்ற காரியத்தை பிள்ளைகளுக்கு நீர் செய்வீராக. எதிர்பார்க்கிற பதவி உயர்வு, எதிர்பார்க்கிற ப்ரமோஷன், எதிர்பார்க்கிற சம்பள உயர்வு, எல்லாவற்றையும் அந்த காரியத்தை செய்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தொடர செய்யுங்க. இதிலும் பெரிதானவைகளை பிள்ளைகள் காண உதவி செய்யுங்க. கரத்திலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்காக நம்முடைய ஆண்டவர் ஒரு காரியம் இன்றைக்கு செய்வார். God bless you.